ஃப்ரெண்டு கல்யாணங்க. வண்டி எடுத்துகிட்டு விறுவிறுன்னு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்தா அந்த நாய் கூட வந்துக்கிட்டு இருக்கா. சரி அப்படின்ட்டு அப்படியே 4 பேரும் போய் சுற்றி முற்றி பார்த்தா எங்கடா இருக்கான் அப்படின்னு பார்த்தா பைபிளில் மேடையில் தான் இருந்தான். நான் அம்மனு தனியாக இருந்தான். என்ன காரணம் கேட்டால் அவங்க சம்பிரதாயமாக பொண்ணை வந்து மேடை ஏற்ற மாட்டாங்களாம். சரி நம்ம பையலை மட்டும் பார்த்து ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம செக்ஷனுக்கு போயாச்சு. சரி அங்கே பார்த்தா நம்ம கூட படித்த 2 பைபிளைய அவங்களுக்கு ஒரு ஹாயை போட்டு அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே போய் உட்காந்தா அப்படியே வகை வகையாக வச்சுட்டு வராங்க. இவங்க ஃப்ளேவரில் அவ்வளோ சூப்பராக தனியாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரசிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா நம்ம பைபிளில் எவனும் நம்ம காலேஜில் படித்தவன். சரி எல்லோரையும் ஒரே இடத்துல பார்க்குற சந்தோஷம் அப்படின்ட்டு பிரியாணி அள்ளி வாயில் வச்சுட்டு அந்த பீஸை அப்படியே பஞ்சு மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே சைஸாக பிச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி கையை கழுவலாம் போனால் இந்த சிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயாச்சு. அவ்வளோதான்.